எல்லோருக்கும் வணக்கம். வேல்டெக் இண்டஸ்ட்ரீஸ் இன்னைக்கு வந்து நம்ம வந்து கரூருக்கு வந்திருக்கிறோம். இங்கே நம்ம மிஷினை வந்து சப்ளை பண்ணியிருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பின் பேட்சிங் பிளான்ட். அதாவது 3 பின்னு, ஒரு 2 பின்னில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல், அதாவது எம்சாண்ட் டஸ்ட்டு, 1ல் வந்து சுண்ணாம்பு. இந்த பின்னோட ஒவ்வொரு பின்னோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 4 டன்னு. இதில் வந்து மெட்டீரியல் வந்து ஃபில்லிங் ஆகி அதுக்கப்புறம் வந்து இந்த வேயிங் கன்வேயருக்கு வருங்க. வேயிங் கன்வேயர்லேருந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து ஃபீடிங் கன்வேயருக்கு போகும். இந்த ஃபீடிங் கன்வேயர்லேருந்து நேராக ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பேன் மிக்சரில் போய் வந்து மிக்சிங் ஆகுங்க. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா சைலோ, அதாவது 2 சைலோ. ஒரு சைலோ வந்து பார்த்தீங்கன்னா 100 டன்னு, இன்னொரு சைலோ வந்து 60 டன்னு. இந்த 100 டன்னு சைலோ வந்து பார்த்தீங்கன்னா பிளேயாஸ் பிரிக் மெட்டீரியல் இருக்கும். 60 டன்னு சைலோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட். இந்த 2 சைலோலையும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 2 சைலோலையும் வந்து ஸ்க்ரூ கன்வேயர் வந்து செட் பண்ணியிருப்போம். ஒரு ஸ்க்ரூ கன்வேயரில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயாஸ் மெட்டீரியல் வரும். இன்னொரு ஸ்க்ரூ கன்வேயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிமெண்ட் வந்து வந்துடும். இந்த ஆப்பரில் வந்து ஸ்டோரேஜ் ஆகும். இந்த ஆப்பரில் ஸ்டோரேஜ் ஆகி அதுக்கப்புறம் வந்து இந்த பேன் மிக்சர், அதாவது இந்த பேன் மிக்சரில் வந்து விழுந்து மெட்டீரியல் எல்லாம் வந்து ஃபில் ஆகி இதில் வந்து மிக்சிங் ஆகும். இந்த மிக்சரோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 500 கிலோ. இந்த மிக்சரில் வந்து நல்லா மெட்டீரியல் வந்து மிக்சிங் ஆகும். மிக்சிங் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிமேட்டிக் சிலிண்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல் ஃபுல்லாக வந்து இந்த மெட்டீரியல் கன்வேயருக்கு வந்து வரும். இந்த கன்வேயரில் இருந்து நேராக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பரில் வந்து மெட்டீரியல் வந்து ஃபில்லிங் ஆகும். ஃபில்லிங் ஆனதுக்கு அப்புறம், அதாவது ஆட்டோ ஃபீடர் சிஸ்டம். இந்த ஆட்டோ ஃபீடர் சிஸ்டம் என்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா போல்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் ஆகும். ஃபில்லிங் ஆகி அதுக்கப்புறம் வந்து இந்த ரேம் வந்து கீழே இறங்கி ப்ரெஸ்ஸிங் ஆகும். ப்ரெஸ்ஸிங் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல் வந்து வெளியில் வரும். வெளியில் வந்ததுக்கப்புறம் கன்வேயரில் வந்து வெளியில் வந்துடும். வெளியில் வந்ததுக்கப்புறம் இது வந்து வேக்கம் ஷேக்கர் மிஷின், அடுத்த யூனிட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கல்லை கொண்டு வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து சக்ஷன் பண்ணி அப்படியே ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் பேலட்டில் போய் வைக்கும். 2 சைடு, அதாவது லெஃப்ட்டு ரைட்டு வந்து 2 பக்கம் வந்து கொண்டு போய் வைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 12 கிலோ மிஷினில் இருந்து வந்து அடித்து வச்ச கல் கொண்டு வந்து இங்கே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க. இப்போ அடித்த கல் தான் இந்த கல். பாருங்கள் எவ்வளவு ஸ்ட்ரென்த்தாக இருக்குன்னு பாருங்கள். அதாவது இந்த கல்லோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 160 டன்னு சிலிண்டர் வந்து கெப்பாசிட்டி நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். அந்த மிஷினுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கல் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெவியாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 25 mm பிளேட்டில் வந்து நம்ம அந்த மிஷின் வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம். யாருமே வந்து இந்த அளவுக்கு வந்து ஹெவியாக வந்து மிஷின் வந்து பண்ணுறதில்ல. நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது இந்த சிலிண்டரோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 160 டன்னு சிலிண்டர். பயங்கர ஹெவியாக இருக்கும். பாருங்கள், ப்ரெஸ்ஸிங் பாருங்கள், நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் கல். அதாவது 160 பார் வந்து பவர் பேக்கில் வந்து 160 பார் வந்து செட் பண்ணியிருக்கிறோம். கல் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். இந்த மிஷினோட பவர் பேக் வந்து இதுதான், அதாவது 20 HP பவர் பேக்கு. இது வந்து நம்ம வந்து ஸ்பெஷலாக எப்படி பண்ணியிருக்கிறோம்னா, எல்லாருமே வந்து நார்மலாக வந்து வாட்டர் கூலர் சிஸ்டம் வந்து கொடுப்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் டைப், அதாவது ஏர் கூலர் சிஸ்டம். இது வந்து நல்லா, அதாவது காலையில் டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்கோ ஈவினிங் ஆனாலும் வந்து அதே டெம்பரேச்சரில் தான் வந்து மிஷின் வந்து ஓடிட்டு இருக்கு. நல்ல ரிசல்ட் இருக்குது, சூப்பராக இருக்குது. மிஷின் வந்து அருமையாக இருக்குது. பவர் பேக் வந்து நல்லா குவாலிட்டியாக வந்து பண்ணி கொடுத்துருக்கோம்.
இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து டோட்டலாக வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினுங்க. அதாவது ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு, அதாவது 8 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 கல் வந்து சாலிடாக வந்து இந்த மிஷினில் வந்து நம்ம அடிக்கலாங்க. மற்ற ஸ்டேக்கர் மாதிரி இல்லை, இது வந்து நல்லா வேக்கம் ஸ்டேக்கர் வந்து கல் வந்து ஒரு கல் கூட உடையாதுங்க. நல்லா தெளிவாக இருக்கும். கல் ஸ்டேக்கர் நல்லா இருக்கும். கல் பேலட் நல்லா இருந்துச்சுன்னா வந்து கல் வந்து ஒரு கல் கூட உடையாது. நல்லா கல் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்குங்க. இது வந்து ஹெவியான மெட்டீரியல் போட்டு நம்ம ஹெவி ஸ்ட்ரக்சர் வந்து பண்ணியிருக்குங்க அந்த மிஷின் வந்து. எல்லாமே வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின். இங்கே வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வி பிரிக்ஸ்க்கு வந்திருக்கிறோம். சார் தான் மிஸ்டர் பிரபாகரன், ஆர்வி பிரிக்ஸ் ஓனர். சார் வந்து இப்போ வந்து ஃபீட்பேக் கொடுப்பாரு, நம்மளோட மிஷினை வந்து ஃபீட்பேக் கொடுப்பாரு. கேட்டுக்கங்க. எல்லாத்துக்கும் வணக்கம். கரூரில் ஆர்வி பிரிக்ஸ் வந்து ஆரம்பித்து 2016 ஓடிட்டு இருக்குங்க. நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரமேஷ் சார்கிட்ட வந்து தான் மிஷின் வாங்கியிருந்தோம். வேல்டெக் இண்டஸ்ட்ரீஸில் வாங்கியிருந்தோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 வருஷமாக சர்வீஸ் சப்போர்ட்டும் சரி, எந்த சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் எனி டைம் எப்போ கூப்பிட்டாலும் உடனே அட்டன் பண்ணி உடனே அதை இது பண்ணி கொடுத்துருவாரு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் போட்டு கிட்டத்தட்ட 6 மந்த் ஆகுது. 6 மந்த்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆகட்டும், ரெண்டாவது வந்து லேபர் ஷார்ட்டேஜ் அதிகமாக இருந்துச்சு. அதை பொறுத்து தான் சார்கிட்ட வந்து நாங்கள் போய் இது மாதிரி ஃபுல் ஆட்டோமேட்டிக் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம். சார் வந்து சரி பண்ணிக்கலாம் சார்னு சொன்னார். சார்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேக்கரு, பேட்சிங் பின்னு, ரெண்டாவது சைலோ எல்லாமே கொடுத்தோம். சார் தான் எல்லாமே ரெடி பண்ணி போட்டு கொடுத்தாரு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேக்கர் வந்து நம்மளுக்கு பண்டுகள் மிஷின் ஒரு நாளைக்கு வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 26,000 ப்ரொடக்ஷன் ஆகிற மாதிரி பண்ணி கொடுத்துட்டாரு. ரெண்டாவது பேட்சிங் பின்னும் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 9 ஆள் வச்சு செஞ்ச வேலையை இப்போ நாங்கள் வந்து 4 பேர் வச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நல்லா எனி டைம் எப்பயுமே சர்வீஸ் சப்போர்ட் சூப்பராக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கல்லும் குவாலிட்டி எந்த இடத்துலையுமே குறையவே இல்லை, ரொம்ப தெளிவாக இருக்குது. ப்ரொடக்ஷன் லெவலில் பார்த்திங்கன்னா நல்ல சப்போர்ட்டாக இந்த மிஷின் வந்து நம்ம ஃப்ளை ஆஷ் யூனிட் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஃபர்தர் டீடைல்ஸ் நீங்கள் வேணும்னா நீங்கள் ரமேஷ் சார் வேல்டெக் இண்டஸ்ட்ரியை கான்டாக்ட் பண்ணியிருக்கேன். நன்றி. நம்ம வந்து இந்த மிஷினை ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா, அதாவது இந்தியா ஃபுல்லாக வந்து இந்த மிஷினை வந்து நம்ம வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கம்பெனி வந்து கோயம்புத்தூரில் வந்து குருமம்பாளையத்தில் வந்து இருக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் வேணும்னா இந்த கீழே உள்ள கான்டாக்ட் நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள்.